ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது நம்ம சேனல் ஹலோ வியூஸ். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 2 கிராம் வாங்கினா என்ன அமௌண்ட் வரும் அப்படின்ற கால்குலேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ 1 கிராமுக்கான கால்குலேஷன் வந்து நான் முதல்ல வீடியோ போட்டிருக்கேன். கையில் ஒரு 6000 இருக்குது, 7000 இருக்குது. இந்த அமௌண்ட்குள்ளே நம்ம 1 கிராம் வாங்க முடியுமா அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்கன்னா, ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் அந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ் ஆகும். நீங்கள் என்னோடய சேனலில் போய்ட்டு அந்த வீடியோவை பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா 2 கிராமுக்கான கால்குலேஷன். நான் வந்து நேற்று இந்த வீடியோ ரெடி பண்ணனால நேற்று டேட் போட்டிருக்கேன். ஸோ நேற்றுவோட கோல்டு ரேட் பார்த்தீங்கன்னா 5800 ரூபா. 2 கிராம் கால்குலேஷன் வீடியோ வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். சப்போஸ் ஒரு வேளை நீங்கள் நகை வாங்க போகும்போது கோல்டு ரேட் இதை விட அமௌண்ட் ஏறி இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் அமௌண்ட் எக்ஸ்ட்ரா ஆகிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் தெளிவாகவே மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். வேஸ்டேஜ் நீங்கள் எவ்வளோ பர்சன்டேஜில் எடுத்திங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் வரும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கிளியராகவே எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதியிருக்கிறேன். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு டீட்டெயிலாக பார்க்கலாம். நான் வந்து முழுசாக 2 கிராம் போட்டிருக்கேன். நீங்கள் கொஞ்சம் இதோட கொஞ்சம் கம்மியாக மில்லிகிராம் வாங்குற மாதிரி இருந்தால் உங்களுக்கு கொஞ்சம் அமௌண்ட்டு கம்மியாக வரும். இதை விட கொஞ்சம் ஒரு மில்லிகிராம் கூட ஒரு 100 மில்லி 200 மில்லி அப்படின்னு கூட எக்ஸ்ட்ரா வாங்குற மாதிரி இருந்தால் கொஞ்சம் கூட அமௌண்ட் வரும். இப்போ 2 கிராம் நம்ம முழுசாக அப்படி வாங்குகிறோன்னு பார்த்தீங்கன்னா 5800 ரூபாய்க்கு கோல்டு ரேட்டுக்கு 11600 ரூபா வருது. ஸோ 2 கிராம் கோல்டோட ரேட் மட்டும் 11600 ரூபா வருது. நம்ம இந்த கால்குலேஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் 2 கிராமில் என்னென்ன வாங்கலான்னு பார்த்தீங்கன்னா, மோதிரம் வாங்கலாம், நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும் டெய்லி யூஸ் பண்ணுறதுக்கு. கம்பல் கூட நம்ம வாங்கலாம். ஆனால் பெரியவங்க யூஸ் பண்ணுற கம்பல் வந்து அந்த அளவுக்கு 916ன்னு பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக லைஃப் லாங் வராது. நம்ம வாங்கலாம். ஆனால் எங்கன்னா போனால் போட்டுக்கிறது, கழட்டி வச்சுக்கிறது அந்த மாதிரி வாங்கலாம். இல்லை அப்படி டெய்லி யூஸ் பண்ண வாங்குகிறோன்னா நம்ம கொஞ்சம் பார்த்து நிதானமாக கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற கம்பலாக பார்த்து வாங்கணும். அதை தவிர்த்து மாட்டலும் வாங்கலாம். மாட்டல் பார்த்திங்கன்னா சைடு மாட்டல், இந்த சுத்து மாட்டல் சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து நமக்கு 2 கிராமுக்கு கிடைக்கும். ஸோ நம்ம வாங்கலாம். இப்போ 2 கிராமுக்கான கால்குலேஷன் வந்து ஃபஸ்ட்டு நம்ம 16% வேஸ்டேஜில் வாங்குகிறோம் அப்படின்னா எவ்வளோ வருது அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி 2 கிராம் வந்து 11600 ரூபா வருது. வேஸ்டேஜ் 16%ன்னா 1856 ரூபா வருது. டோட்டல் அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா 13456 ரூபா வருது. ஸோ இந்த அமௌண்ட்டுக்கு இந்த 3% ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா அது தனியாக ஒரு 403 ரூபா வருது. ஸோ ரெண்டும் சேர்த்து டோட்டலாக 13859 ரூபா வருது. ஸோ நீங்கள் 2 கிராம் 16% வேஸ்டேஜில் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த அமௌண்ட்டை கொடுத்து தான் நீங்கள் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து அதே 2 கிராமை நம்ம 12% வேஸ்டேஜில் வாங்குகிறோம் அப்படின்னா சேம் 11600 ரூபா. வேஸ்டேஜ் மட்டுமே 12% வந்து 1392 ரூபா வருது. ஸோ டோட்டல் அமௌண்ட் வந்து 12992 ரூபா. இந்த அமௌண்ட்டுக்கு 3% ஜிஎஸ்டின்னா 389 ரூபா வருது. டோட்டல் வந்து 13381 ரூபா. ஸோ நீங்கள் இப்போ வந்து 12% வேஸ்டேஜில் 2 கிராம் முழுசாக வாங்குறீங்கன்னா 13381 ரூபா கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். அடுத்து நம்ம 10% வேஸ்டேஜில் வாங்குகிறோம் அப்படின்னா வேஸ்டேஜ் மட்டும் 1160 ரூபா வருது. ஸோ டோட்டலாக வந்து 12760 ரூபா. இந்த அமௌண்ட்டுக்கு 3% ஜிஎஸ்டின்னா 382 ரூபா வருது. ஸோ டோட்டலாக நம்ம 2 கிராம் 10% வேஸ்டேஜில் வாங்குகிறோம் அப்படின்னா 13142 ரூபா வருது. ஸோ ஒரு பர்சன்டேஜ் வேஸ்டேஜுக்கும் எவ்வளோ அமௌண்ட் வருது அப்படின்றத நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். ஸோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு வேஸ்டேஜ் கம்மி பண்ணி வாங்குறது தான் பார்த்திங்கன்னா நமக்கு லாபமாக இருக்கும். இல்லைனா வேஸ்டேஜ் வந்து ஒரு பர்சன்டேஜும் எவ்வளோ அமௌண்ட் வருது அப்படின்றத நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம ஒரு 10% வேஸ்டேஜ் மினிமம் வேஸ்டேஜில் எடுக்கிறோன்னா நம்ம கம்மி பண்ணி ஒரு 8%ல் கேட்டு நம்ம வாங்கலாம். ஸோ 16, 12 மேக்ஸிமம் தவிர்த்துட்டு இந்த 10% இல்லை 8% அந்த மாதிரி நம்ம வேஸ்டேஜில் எவ்வளோ கம்மி பண்ணி வாங்குகிறோமோ நமக்கு அவ்வளோ லாபம் கிடைக்கும். நஷ்டமாக இந்த அமௌண்ட்டை நம்ம கொடுக்காத மாதிரி பார்த்துக்கலாம். இப்போ முன்னாடியை விட இப்போ பார்த்திங்கன்னா கோல்டை பற்றி நிறைய பேருக்கு நிறைய நாலேஜ் இப்போ இருக்குது. ஸோ நிறையா பேர் வந்து மோஸ்ட்லி பணமாக எடுத்துகிட்டு போயிட்டு கொடுத்து வாங்குறத விட ஏதாவது அவசியம் நம்ம வாங்கணும் எமர்ஜென்சி அப்படின்னா அதை தவிர்த்து அப்படியே போயிட்டு வேஸ்டேஜ் கொடுத்து வாங்கிக்கிறாங்களே ஒழிய எல்லாருமே முக்கால்வாசி பேர் வந்து இப்போ கோல்டு சீட்டு போட்டு தான் நகை வாங்குறாங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் நம்ம கோல்டு காயினாகவும் வாங்கி வச்சுக்கலாம். ஸோ இது ரெண்டுமே உங்களால் முடியல, போயிட்டு நம்ம காசு கொடுத்து உடனே நகை எடுத்துக்கணும் அப்படின்ற ஒரு முடிவு இருந்ததுன்னா வேஸ்டேஜை எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ அவ்வளோ கம்மி பண்ணி நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக லாபமாக இருக்கும்.
ஸோ 2 கிராமில் நீங்கள் நகை வாங்குறீங்க அப்படின்னா அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸாக இருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். ஸோ கோல்டு ரேட் கொஞ்சம் ஏறி இருந்தது அப்படின்னா கொஞ்சம் கூட எல்லா அமௌண்ட்டும் வரா மாதிரி இருக்கும். பட் எவ்வளோ தான் கோல்டு ரேட் ஏறி நீங்கள் நகை வாங்கினாலும் வேஸ்டேஜில் மட்டும் எப்பவும் உங்கள் கவனத்தை வச்சுக்கோங்க. ஏன்னா வேஸ்டேஜில் மட்டும்தான் நம்மளால் அமௌண்ட்டை கம்மி பண்ணி வாங்கிக்க முடியும். அதுக்காக தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். ஓகே, தேங்க்ஸ்.